ஒடிசா, பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் அங்கே சேஃபாக இல்லை. தமிழ்நாடு சேஃபாக தான் இருக்குது. புதிய எதிர்காலம் கிடைக்கும் என கொத்து கொத்தாக தமிழ்நாட்டை தேடி வரும் வடமாநில புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு உழைப்புதான் முதலீடு. பல தலைமுறைகளாக தொடரும் பசியையும் வறுமையையும் சென்னை போன்ற நகரங்கள் தீர்த்து வைக்கும் என்ற நம்பிக்கை மட்டுமே இவர்களின் இடம்பெயர்வுக்கு அச்சாணியாக இருக்கிறது. நான் நவாதா ஜில்லா இருக்கேன் சார். அங்கே இருப்போம், வேலை கம்மியாக இருப்போம். ஒரு மாதம் வேலை கிடச்சிச்சு, ஒரு மாதம் கிடைக்கவே இல்லை. கரண்ட் கம்மியாக இருக்குது. ஓகே, எப்போ நைட்டு தூங்கும் டைம் அதை பவர் கொடுக்குறா, அது சமயம் வேலை பண்ண முடியல. 3 ஹவர் 4 ஹவர் தான் கரண்ட். இங்கே ரொம்ப வித்தியாசம். 24 ஹவர் இங்கே கரண்ட் இருக்குது. எல்லாருமே வீடு கட்டிட்டாங்க. இப்போ என் வீட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு 300 ஸ்கொயர் ஃபீட் வீடு. அவன் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்கிறான். எல்லாமே பெரிய பெரிய 20க்கு 16 மாதிரி 3 ஹால் போட்டு கட்டியிருக்கிறான்றான். எப்படிடா கட்டுறீங்க, நம்மளாலே முடியலடா அப்படின்னா, வாங்குற காசு அங்கே கொண்டு கட்டி வச்சுட்டு வருவோம், ஆனால் அப்புறமா போய் பூசிக்குவோம். இங்கே வேலை செஞ்சேன், நான் வீடு கட்டிட்டேன். 2 மாடி வீடு கட்டிட்டேன். இங்கே வேலை செஞ்சேன், சில்வராஜ் மிஸ்திரிக்கு வேலை செஞ்சேன். பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்ற பிரதமர் மோடியின் கருத்தை மறுக்கும் இவர்கள் தமிழ் மக்களோடு இணக்கமாக உள்ளதாக உறுதிபட தெரிவிக்கின்றனர். நான் எத்தனை 10 இயர்ஸ் இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அங்கே என்ன சேஃப் இருக்குது, அங்கே என்ன ஃபெசிலிட்டி கொடுத்துச்சாங்க. இங்கே ஃபுல்லாக ஃபெசிலிட்டி, இங்கே சேஃப் தான் சார். அவங்க வந்து அவர்களுடைய வெறுமனை அவர்களுடைய கூலிக்காக மட்டும் வந்ததாக நான் பார்க்கல. ஆனால் தமிழ்நாட்டையும் சேர்த்தே வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மறுக்க முடியாத ஒரு பங்களிப்பாக இருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.